த்ரிஷா டெப்டி சிஎம் ஆனா நீங்க ஒத்துப்பீங்களா? செல்வி ஜெயலலிதாம்மா எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில சிஎம்மா ஆனாங்க. அவங்க நடிகையாகவும் இருந்தாங்க. மிக சிறந்த அறிவாளி. அவங்கள பீட் பண்ண எந்த ஆணாலையும் முடியல. அவ்வளவு அறிவுஜீவி. எந்த விதத்துல இருந்து எப்படி கொஸ்டின் வந்தாலும் அந்த அம்மாவுக்கு அதுக்கு எல்லாமே ஆன்சர் சொல்ல தெரியும். அந்த அம்மா இருந்த வரைக்கும் பெண் சிங்கம் மாதிரி இருந்தாங்க. ஏன் த்ரிஷாவால ஆக முடியாதா? இத்தனை வருஷம் இந்த சினி இண்டஸ்ட்ரீஸ்ல 15 வருஷம் 20 வருஷத்துக்கிட்ட இருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வா வந்து நில்லுங்கிற தைரியத்துல நிக்குது இல்ல. ஏன் வரக்கூடாது? கண்டிப்பா வரும். தாராளமா நிக்க வைக்கலாம். இந்த சிஎம், இந்த டெப்டி சிஎம் மாத்திரம் கிடையாது, இதுக்கு மேல பதவி இருந்தா கூட அவங்களால செய்ய முடியும். நல்ல அறிவாளியான பெண், தைரியமான பெண், கிட்டத்தட்ட பெண் சிங்கம் சொல்லுவேன். கண்டிப்பா ஜெயிச்சு வரும். பெண்கள் அத்தனை பேருமே ஆதரவு தருவாங்க. நானும் அவங்களுக்கு ஆதரவு தருவேன். நன்றி, வணக்கம். த்ரிஷா டெப்டி சிஎம் ஆனா நீங்க ஒத்துப்பீங்களா? செல்வி ஜெயலலிதாம்மா எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில சிஎம்மா ஆனாங்க. அவங்க நடிகையாகவும் இருந்தாங்க. மிக சிறந்த அறிவாளி. அவங்கள பீட் பண்ண எந்த ஆணாலையும் முடியல. அவ்வளவு அறிவுஜீவி. எந்த விதத்துல இருந்து எப்படி கொஸ்டின் வந்தாலும் அந்த அம்மாவுக்கு அதுக்கு எல்லாமே ஆன்சர் சொல்ல தெரியும். அந்த அம்மா இருந்த வரைக்கும் பெண் சிங்கம் மாதிரி இருந்தாங்க. ஏன் த்ரிஷாவால ஆக முடியாதா? இத்தனை வருஷம் இந்த சினி இண்டஸ்ட்ரீஸ்ல 15 வருஷம் 20 வருஷத்துக்கிட்ட இருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வா வந்து நில்லுங்கிற தைரியத்துல நிக்குது இல்ல. ஏன் வரக்கூடாது? கண்டிப்பா வரும். தாராளமா நிக்க வைக்கலாம். இந்த சிஎம், இந்த டெப்டி சிஎம் மாத்திரம் கிடையாது, இதுக்கு மேல பதவி இருந்தா கூட அவங்களால செய்ய முடியும். நல்ல அறிவாளியான பெண், தைரியமான பெண், கிட்டத்தட்ட பெண் சிங்கம் சொல்லுவேன். கண்டிப்பா ஜெயிச்சு வரும். பெண்கள் அத்தனை பேருமே ஆதரவு தருவாங்க. நானும் அவங்களுக்கு ஆதரவு தருவேன். நன்றி, வணக்கம்.